கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம் மரணத்தில் ஜெயம். மரணத்தில் ஜெயம். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் என்றாலே எல்லாருக்கும் ஒருவித பயம் உண்டு. என்றாலும் பிறந்த மனிதன் ஒரு நாள் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்றால் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எல்லாரும் உயிர்த்தெழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். வெளிப்படுத்தல் 20:6 இவ்விதமாக கூறுகிறது. அதுபோல கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தல் 13:14 நாம் வாசிக்கலாம். நாம் மரிப்பது நிச்சயம். ஆனால் கர்த்தருக்குள் மரிக்கிறோமா என்பது பெரிய கேள்வி. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நம்மை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர். ஆகையால் நாமும் பரிசுத்தராய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? ஆவியின் கனிகள் நம்மிடம் உள்ளதா? உன்னைப்போல் பிறனையும் நேசி என்ற கற்பனையின்படி நடந்தால் நாம் எந்த பாவத்திற்கும் உடன்பட மாட்டோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிபெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற 9 கனிகளையும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டுமானால் ஆவியின் சிந்தையே நம்மில் இருக்க வேண்டும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தையோ மரணம். நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆவியின் சிந்தையிலே நாம் வாழ்ந்து மரணத்தை ஜெயிக்க, ஜெயமாக விளங்க நாம் அனுதினமும் ஜெபித்து வேதம் வாசித்து பரிசுத்தத்திலே வாழ கிறிஸ்து நம்மை வழிநடத்த அவருடைய கிருபைக்காக நாம் அனுதினமும் மன்றாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு என்பது போல நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து, கிறிஸ்துவை போல் வாழ்ந்து, கிறிஸ்துவின் போதனையின்படி நாம் வாழ்ந்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வசனத்துக்கேற்ற நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வசனங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தையிலே வாழ்ந்து உம்மை போல் வாழ்ந்து கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் நீர் காட்டிய பரிசுத்தத்திலே, நீர் காட்டிய சத்தியத்திலே நாங்கள் வாழவும் எங்களை பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே. ஆம் ராஜா, எங்களை அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். அப்படியே நீர் எங்களை உடைய பரிசுத்துக்குள்ளும் உடைய சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.